வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் என் நண்பர்களே. இன்றைய கதைகளத்தில் பார்க்க போகிற விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லோரும் நம்ம மேலே மரியாதையோடு இருக்கணும், நம்மளோட மதிப்பு எங்கே போனாலும் அதிகமாக இருக்கணும்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இப்போ கூட இருந்திருக்கலாம். பட் எப்படி அந்த நம்ம மேலே இருக்கிற மரியாதையை எப்படி உயர்த்துறது, அதற்கான ஒரு 5 விஷயங்களை தான் இன்றைய கதைகளத்தில் பார்க்க போகிறோம். வாங்க கதைகளத்திற்கு போகலாம். முதல் விஷயம், எப்போவுமே நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். பிகாஸ் அப்போ தான் உங்கள் மேலே எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, உங்களோட செயல் மேலே, உங்களோட திறன் மேலே, உங்களோட தொழில் மேலே எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியோட நம்பிக்கையோட தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையாக செயல்பட்டீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே மரியாதை அதிகமாகிறதுக்கு ரொம்பவும் அதிகமான சான்சஸ் இருக்கா. ஸோ நமக்கு உள்ள படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க. நீங்கள் செய்கிற விஷயத்தில் அதீத நம்பிக்கை வச்சு அதை கரெக்டாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த உலக மக்கள் கண்டிப்பாக நம்ம மேலே மரியாதை அதிகரிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இரண்டாவது விஷயம், சுறுசுறுப்பாக கேட்கணும். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புத்தர் கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்போவுமே அதிகமாக பேசுகிறதை விட இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாலே அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு அர்த்தத்தை நம்மளால் முன்கூட்டியே கணிக்கவும் முடியும். அதற்கான ஒரு விஷயங்களை, அதற்கான ஒரு சொல்யூஷனை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ எப்போவுமே பொறுமையாக கேட்குற விஷயம் ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி நம்ம செயல்படுறப்போ, யாராச்சும் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறப்போ அதில் இடையூறாக பேசாமல் இருந்து அதை கூர்ந்து கவனித்தாலே நம்ம மேலே மரியாதை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கும் அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் நாம் புத்திசாலித்தனமாக பொறுமையாக என்ன விஷயம் கேட்டு அதை ஆராய்ஞ்சு கரெக்டாக சொல்யூஷன் கொடுத்துட வைங்களேன், அந்த சமயம் நம்மளோட மதிப்பு அதிகமாகவும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது விஷயம், பொறுப்புடன் இருக்க வேண்டும். எப்போவுமே நம்ம செய்கிற செயல்களுக்கு நாம் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். கண்டிப்பாக இதை நம்மளோட ஒரு புக் ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். நம்மளோட செயல்களுக்கும் நம்ம செய்கிற விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் நாம் தான் பொறுப்பு. ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் ஒத்துக்கோங்க. எஸ், அது நான் தான் பண்ணேன், அதுக்கான சூழ்நிலை என்னன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அந்த விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உன்னோட தவறுக்கு நீ எப்போ பொறுப்பு ஏற்றுக்க ஆரம்பிக்கிறியோ கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. பிகாஸ் இந்த பொறுப்பு ஏற்றுக்கிற விஷயம் தான் ரொம்ப கடினமான விஷயம். ஸோ உன்னோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பண்ணுற அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நீ பொறுப்பு ஏற்றுக்கோ, நான் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீ செய்கிறப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் தவறு பண்ணிவிட்டு அதை நீ வெளிப்படையாக சொல்லி அதை நீ சரி செஞ்சுக்கிற அப்படின்னா அந்த சமயமும் உன்னோட மதிப்பு கண்டிப்பாக ஒரு உயரும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம், இரக்கம் கண்டிப்பாக காமிக்கணும். பட் நம்மளை வச்சு செய்கிறவங்களுக்கு என்றைக்குமே இரக்கம் காமிக்காதீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இக்கட்டான சூழ்நிலை, அவங்க சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வராங்க, அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற பதில்களை நம்ம கொடுத்தோன்னு வைக்கல, அதற்கேற்ற சொல்யூஷனை நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வார்த்தையில் சொன்னால் கூட போதும். அது அவங்களுக்கு ரொம்பவும் ஆறுதலாக இருக்கும், அவங்கள ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உன்னோட மதிப்பு அதிகரிக்கும் கண்டிப்பாக சொல்கிறாங்க. அடுத்தவங்க பிரச்சனை என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து இனிமேல் இதுக்கப்புறம் இந்த டைம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம பொறுமையுடன் இருக்கிற குணத்தோட சொன்னோன்னா அந்த சமயத்திலும் நம்மளோட மதிப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5வது விஷயம், எப்போவுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சீராக முடிவெடுங்க. நமக்கு வேகம் முக்கியம் இல்லை, விவேகம் தான் முக்கியம். ஸோ விவேகமாக செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பொறுமையாக ஆராய்ஞ்சி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டு அதற்கான சொல்யூஷனை உங்ககிட்ட கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் சரி, பொறுமையோடு செயல்பட்டு நிதானமாக என்ன ஆச்சுன்னு முதல்ல யோசிக்க ஆரம்பிங்க. தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பு ஏன் நடந்தது, அந்த தப்பை நாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தாலே நம்மளோட தவறை நாம் கண்டிப்பாக திருத்திப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ, இந்த மாதிரி செயல்களை நீங்கள் உங்களோட லைஃப்பில் கொண்டு வரப்போ உங்களோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் அதிகரிக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களோட மதிப்பும் கண்டிப்பாக உயரும். மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செயல்கள் இப்படி இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட மதிப்பு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அது நமக்கு தெரியாமலே அதிகரிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நம்புவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். RTS.